அக்ஷய் பாரத் மாதா டெல்லி கணக்கு, லாயர் மகாராஷ்டிரா கணக்கு, மும்பை கணக்கு, எல்லா கணக்கு ஒண்டிச்சு நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி ஆணு பெண்ணும் கையில் ஒப்படைச்சிருப்பான். மகாராஷ்டிராவில் கணக்கு, ஆந்திரா கர்நாடகா வரைக்கும், கேரளா, இலங்கை, சுலோன் எல்லாமே கணக்கு ஒப்படைச்சிருப்பா. தமிழ்நாட்டிலையும் கணக்கு லாயர் ஒப்படைச்சிரு. தப்பு செய்தான்ல, பூரா தப்பு செஞ்சு அரசியல்வாதியை, நடிகர், நடிகை பல கோடி இடங்களை பார்த்து இடங்களை வாங்கி எல்லாம் ஆடு மாடு கோழி பறவைகள் அவன் இடத்துல உட்காந்து இடம் பூமி சொத்து ஐயா சொத்து, அந்த இடத்துல போய் உயிர் பலியாக அறுத்து திங்கா அதை காணொலியில் விடுதான். அதெல்லாம் நீ பார்த்து உள்ளே பிடிச்சி போட வேண்டாமா? இல்லை, தப்பு பண்ணிட்ட லாயர், பெரிய தப்பு பண்ணிட்ட. நீதிமன்றத்தில் வளாகத்துக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளே ஏறையில் ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு சாப்பிட்டு நீ உள்ளே ஏறுத, அது எவ்வளோ பெரிய தப்பு லாயர் நீ செய்த. அந்த தப்புக்கு தான் இப்போ தண்டனை உனக்கு கொடுக்காரு. அதனால் கேஸ் கட்டு பூரா ஒதுக்கி எல்லாம் நீதிமன்றத்தில் ஒப்படன்னு போட்டார். அடுத்தாப்பில் வெளியில் வழக்காட்டங்கள் பூராமல் வெளியில் காவல்துறையில் வச்சு சமாளித்து விடுத லாயரும் காவல்துறையும். அது தப்பு. தப்புக்கு தண்டனை. நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? கோர்ட்ஸ் எதுக்கு இருக்குது? நீதி அரசர் கடவுள் இருக்கார். அது தாப்பில் நீதிபதி ஜட்ஜி ஆண் பண்ணி இருக்காங்க. அது எதுக்கு இருக்காங்க? கணக்கு ஒப்படைச்சு. அதனால் கணக்கை ஒப்படைச்சு கணக்கை முடிச்சிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். வனத்துறை விலங்கு சட்டங்கள் இருக்குது, அது தப்பு. ஃபாரஸ்ட்டுக்காரன் கணக்கு கொடுத்து நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கொடுக்கணும். பூரா கடைக்காட்டுகளை பூரா கோழி ஆடு மாடு எல்லாம் இருக்கான். வனத்துறை சட்டம் அவனையும் தூக்கி உள்ளே போடுவார். அவனையும் தூக்கி வனவிலங்கு சட்டம் வனத்துறைக்கு இருக்குது. அவன் அடி வாங்குவான், அடி பெரட்டி விட்டு அடிப்பார். அவனையெல்லாம் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். சிட்டி கிராமத்தில் எல்லாம் ஓடி அறுத்து திங்கான் போதான், திரைலோகத்தில் ஓடுதான், அவனே பார்க்கான், அவனே திங்கான். தப்பு. தப்புக்கு செய்யாத. முப்படை வீரர், இராணுவப்படை, வனவிலங்கு பறவைகள் எதையுமே அடிக்காத, சாப்பிடாத, உனக்கு சட்டத்தை போட்டார். இராணுவ வீரருக்கு புரியுதா? வானரப்படை தொடாத, அமைதியாக போய்க்கோ. உன்னை சுத்தமாக பூமிக்குள்ளே கொண்டு வருவார். புரியுதா? பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அதனால் சுத்தமாக உன்னை எப்படி நீ சுத்தமாக பாடுற விட்டு தாண்டி கிடைக்கும், அதை மாதிரி சுத்தமாக உள்ளே கொண்டு வருவார். அதேபடி தான் கணக்கு போட்டிருக்காரு ஐயா. கடவுள் போட்டிருக்க கணக்குப்படி நீதிமன்றத்தில் கணக்கு ஒப்படைக்கணும். அதுதான் கணக்கு. புரியுதா? ஐயா கைலாசத்துலேருந்து கணக்கு விட்டுருவார். நீதிமன்றம் தாய் இந்தியா நாடு முழுவதும் அவர் உட்காருவார், அமர்வார். கோர்ட்டு, நீதிமன்ற கோர்ட்டில் சிவனும் பார்வதி நாங்கள் 2 பேருமே உட்காருவோம். இந்த செம்மத்தில் உட்கார்ந்து தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை. புரியுதா? அதனால் எல்லாமே கணக்கு போட்டாச்சு. லாயர் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. சாப்பிட்டு தான் உள்ளே போய் நீதிமன்ற கோர்ட்டில் ஏறுத. அது என்ன ஸ்தலம் தெரியுமா? நீதினா என்னன்னு தெரியுதா? நியாயம்னா என்னன்னு தெரியுதா? தர்மம்னா என்னன்னு தெரியுதாப்பா? தப்பு செஞ்சு நீயே உள்ளே போகிற. அதனால தான் வெளியே தப்பு செய்தான். நீதிமன்றம் சுத்தமாக இருந்தால் வெளியில் சுத்தமாக போவான் வருவான். அந்த சுத்தம் இல்லை, அசிங்கம் பண்ணிட்டியே, அகமதம் பண்ணிட்டியே. அதனால் கணக்கு போட்டார் ஆணுக்கும் பெண்ணுக்கும். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டாச்சு. கணக்கு ஒண்டிச்சு கையில் கொடுத்துரு, பெரட்டால் பறிச்சு விட்டுருவார். ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்து பார்க்காரு. மன்னிப்பு இன்னும் கேட்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிய. எல்லாமே மன்னிப்புங்கிறது கொடுப்பார், அதான் கடவுள். ஆனால் மன்னிப்பு கேட்கலனா அவர் ஆட்டத்தில் ஆரம்பிப்பார், உத்தரத்தாண்டா ஆடுவார், ஒவ்வொரு நாடை சரிப்பார், ஒவ்வொரு நாடு புயல் காற்று நிலநடுக்கம் எல்லாமே அடிப்பார். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு 13 ஜோதிலிங்கமும் கணக்கு கொடுத்துட்டார். பிள்ளைகளே வச்சு ஆண்டுக்கோங்கடா அப்படின்னு. அதனால் பிள்ளைய தான் இப்போ 13 ஜோதிலிங்கம் ஆண்டு கொண்டே இருக்குது. இவர் உட்கார்ந்த இடத்துல தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுப்பார். சிட்டி கிராமத்தை அழிச்சிருவார். புரிஞ்சு நட. அரசியல்வாதி எல்லாத்துக்கும் இப்போ தண்டனை போடுவார். நீதிமன்ற வழக்காடுறதுக்கு தண்டனை போடுவார். இதுதான் தண்டனை. இப்போ போட்டார்ல கணக்கு. காவல்துறை முடிச்சிட்டாரு, லாயரை முடிச்சிட்டாரு. அடுத்தாப்பில் கணக்கு உள்ள நீதிமன்ற வழக்காடுற கேஸை லாயருக்கு நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் 2 பேருமே ஒப்படைச்சிடணும். அவங்க கையிலேருந்து இவர் வாங்கிடுவார். ஐயா கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் அவர் வாங்கிடுவார். பார்வதி நான் கணக்கு விடுவேன். அதுதான் கணக்கு. புரிஞ்சுக்கப்பா. முக்கால் சத்தியம்.